பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களை மிரட்டுகிற தோணியில் ஆர்எஸ்எஸ் இயக்கம் மற்றும் பாரதிய ஜனதா செயல்பட ஆரம்பித்திருக்கிறது. இவை அனைத்திற்கும் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கொள்ள சக்தி உடையவர். அவரை இவர்களுடைய மிரட்டல் எல்லாம் ஒன்றும் செய்யாது. எங்களை பொறுத்தவரையில் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது மத்தியில் உள்ள மோடி அரசாங்கத்துடைய கடமை. ஆகவே மோடி அரசு தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும். ஆர்எஸ்எஸ் இயக்கத்தைச் சேர்ந்தவர் என்பதற்காக மகாதேவ் அவர்கள் மீது வழக்கு போட்டு மட்டும் விட்டுவிடக்கூடாது. அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இது சம்பந்தமாக அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய வேணுகோபால் அவர்கள் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இது போன்ற மிரட்டுகிற வேலை, மாற்றுக் கட்சிகளை முடக்கலாம் என்று நினைக்கிற வேலையை பாரதிய ஜனதா கட்சி கனவில் கூட நினைத்து பார்க்கக்கூடாது. நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த நாட்டில் காங்கிரஸ் கட்சியுடைய தொண்டர்கள் தெருவிலே இறங்கி போராட்டம் நடத்துவார்கள். மத்தியில் உள்ள மோடி அரசினுடைய தலைமையில் செயல்பட்டு கொண்டு வருகின்ற தேர்தல் துறையானது ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதாவினுடைய கைக்கூலியாக மாறிவிட்டது. வாக்கு திருட்டு சம்பந்தமாக காங்கிரஸ் கட்சி சார்பில் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எழுப்புகின்ற கேள்விகளுக்கு அவர்கள் பதில் சொல்வதில்லை. அது மட்டுமல்லாமல் பல மாநிலங்களில் வாக்குச்சாவடிகளை திருத்தி அமைப்பதிலும் பெயர்களை சேர்ப்பதிலும் நீக்குவதிலும் மிகப்பெரிய தில்லுமுள்ளு நடந்து வருகிறது. சிறப்பு வாக்காளர் சேர்ப்பு முகாம் என்ற போர்வையிலே இதை தேர்தல் துறை, மத்திய தேர்தல் துறை செய்கிறது. புதுச்சேரி மாநிலத்தில் கூட அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து சிறப்பு வாக்காளர் சேர்ப்பு முறை நடைமுறைக்கு வந்திருக்கிறது. புதுச்சேரி மாநில தேர்தல் அதிகாரிகளை நான் கேட்டுக்கொள்கிறேன், பெயர்களை சேர்த்தல் மற்றும் அடித்தல் முறையாக வீடு வீடாக சென்று அவர்களுடைய ஆதாரங்களை பரிசீலனை செய்து வாக்காளர் சேர்த்தலும் இடைநீக்கல் செய்தலும் செய்ய வேண்டும். புதுச்சேரி மாநிலம் சிறிய மாநிலம். இங்கு தில்லுமுல்லு செய்வதற்கு இந்த அதிகாரிகள், தேர்தல் துறையிட பணிபுரிகின்ற அதிகாரிகள் இடம் கொடுக்கக்கூடாது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.